வடமேற்கு மூலையில் காற்றோட்டமாக வச்சுக்கலாம். வடமேற்கு பகுதியில் உயரமான மரங்கள் இருக்கலாம், மேற்கு பகுதி சார்ந்து. அந்த பகுதியில் சன்னல் கூட வச்சுக்கலாம். மேலே காற்றோட்டமாக வாயு பகுதி, காற்று ஒளி இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும். அதன் உள்பகுதியில் நீங்கள் வாசுப்படி முறைப்படி சமையலறை அமைக்கணும்னா தென்கிழக்கில் தான் அமைக்கணும். அப்படி சில பேருக்கு தென்கிழக்கில் அமைக்க முடியாத சூழ்நிலை வந்தால் ரெண்டாவது ஆப்ஷனாக இந்த வடமேற்கு மூலையில் வச்சுக்கலாம். இந்த வடமேற்கு மூலையில் வாசல் படி எந்த காரணத்தை மட்டும் இருக்கக்கூடாது. வாசல் படி வடமேற்கு பகுதியில் அமர்ந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பிரச்சனை, உடல்நல ஆரோக்கிய குறைபாடு, கணவன் மனைவி அல்லாத இன்னொருத்தரோட தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, பிஸ்னஸில் ஏகப்பட்ட ரூபா வர்றது மாதிரி இருக்கும், லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், பிஸ்னஸ் விஷயங்கள் ஒரு பெரிய வளர்ச்சியை தராது, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வடமேற்கு பகுதியில் என்ன வச்சுக்கலாம்? சாமி ரூம் கூட வச்சுக்கலாம், தப்பில்லை. கிழக்கு பார்த்து அது கூட நல்ல விஷயம் தான் செய்யும். அந்த வடமேற்கில் வாயு மூளை அப்படிங்கிறதுனால அந்த மூளை பாதுகாக்கப்பட வேண்டும், பத்திரமாக்கப்பட வேண்டும். பத்திரமாக பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப விஷயம். இப்போ இந்த வட மேற்கு வடக்கு பகுதியை சார்ந்து மேற்கு பகுதி அதில் தெருக்கூத்து இருக்கக்கூடாது. இருந்தாலும் இந்த வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு பிரச்சனை, தேவையற்ற பிரச்சனை, அவதூறுகள், தொழிலில் ஒரு பெரிய லெவலில் சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், கடைசியில் பார்த்தா அதில் ஒன்றுமே மிஞ்சாது. ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் அது கொடுத்துரும். சரி, இப்போ இந்த வடமேற்கு மூலை இப்படி இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில் என்ன வச்சுக்கலாம்? விருந்தாளிகள் தங்கக்கூடிய இடமா கூட வச்சுக்கலாம். விற்காத பொருள்களை அங்கே கொண்டு வச்சா விற்று போயிடும். ஒரு பொருள் விற்கணும், ஸ்டோர் ரூம் பெரிய கடையெல்லாம் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க. அந்த கடையில் ரொம்ப நாள் அந்த பொருளை விற்காமல் தேங்குதுன்னா அதை வடமேற்கு மூலை கொண்டு போனோன்னா சீக்கிரம் விற்றுரும். அப்போ வடமேற்கு மூலையில் அந்த மாதிரி பொருள்களை கொண்டு வைத்துக்கொள்வதும் சிறப்பு. சரி, இப்போது தென்கிழக்கு மூலைக்கு போகிறோம். தென்கிழக்கு மூலையில் அதாவது கிச்சன் வச்சுக்கலாம், கரண்ட் மீட்டர் பாக்ஸ் வச்சுக்கலாம். அந்த தென்கிழக்கு பகுதிகளில் அக்கினி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். அங்கே சாமி படம் வச்சு விளக்கேற்றலான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நெருப்புக்குரிய இடம் அப்படின்னு. அதை விட இன்னொரு விஷயம், அந்த இடத்துல எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு கிச்சன் தான், ரொம்ப சிறப்பு. சில நேரங்களில் தெற்கு வாசலாக இருக்குது, எங்களால் வடமேற்கு பகுதியில் செப்டி டேங்க் கொண்டு போக முடியலன்னு சொல்கிறவங்க இந்த பகுதியிலையும் செப்டி டேங்க் அமைக்கிறாங்க. அப்படி அமைச்சவங்க வீட்டில் அவ்வளோ சிறப்பாக எனக்கு தெரியல. பெண்களுடைய கற்பப்பையினுடைய விஷயங்களில் பாதிப்புகளை தருது. அதனால் தென்மேற்குலையும் இல்லாத பட்சத்துக்கு, தவிர்க்க முடியாத பட்சத்துக்கு அங்கே வைக்கிறாங்க. அங்கே கரண்ட் சம்மந்தப்பட்ட, கிச்சன் சம்மந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு எல்லாமே அந்த இடம் சிறப்பாக இருக்கிறது. அதே மாதிரி தென் கிழக்கு பகுதியில் வாசல் வைக்கக்கூடாது. அதே மாதிரி கிழக்கு தெற்கு, அந்த தெற்கு ஒட்டி வாசல் அமைந்தால் அது உச்ச வாசல். அந்த நம்ம ஒரு 22 அடி இருக்குன்னு வச்சுக்குவோம் அகலம். தெற்கு பகுதியில் 11 அடியை மேற்கு பகுதியில் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் வாசல் வச்சா அது உச்ச வாசலாக அமைஞ்சிடும். இப்படியெல்லாம் வாசல் அமைப்பதிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது.